அடாடாடாடாடா, என்ன அழகையா! இந்த பொம்மையை பாருங்களேன், எப்படி க்ரியேட்டிவிட்டியாக உருவாக்கியிருக்காங்கன்னு. செம்ம இல்லைங்க, சூப்பர். இந்த வழியை பாருங்களேன், அப்படியே குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மீசக்கார நண்பர் இருக்காங்க, மீசை வச்ச மீன்லாம் இருக்கா. நமக்கு மேலே ஒரு பாலம் தெரியுது பாருங்கள், அடுத்து அங்கே தாங்க போகிறோம். அதுலேருந்து வியூ பார்த்தா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரி வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நம்ம கிளம்பும் போது கரெக்டாக மழை வருது. எங்கேயா நம்ம நிற்போம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கர்நாடகா பார்க் இந்த வழியில் போகலாங்களா? இதில் போகணுமா இதுலையா? சரி, தேங்க்யூ ப்ரோ. கர்நாடகா பார்க் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேங்க, எவ்வளோன்னு தெரில. அதுவும் இல்லாமல் மழை வேற வருது. ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரிலைங்க. இங்கே நான் காட்டியிருந்தேன் இல்லைங்க, இந்த பக்கத்தில் குதிரை இருக்குது. அங்கே ஒரு கேபின் மாதிரி வச்சுருக்காங்க, குதிரையெல்லாம் நிற்குங்க. அங்கே போயிட்டோம்னா நம்ம டிக்கெட் வாங்கணுமா என்னன்னு தெரில, இல்லைனா அவங்கள்ட்டே காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கூப்பிட்டு போவாங்க. இதுலேருந்து எவ்வளோ தூரம்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு கரெக்டாக இவ்வளோ தாங்க. அங்கேருந்து ஒரு 100 மீட்ரு தான். எவ்வளோ கேட்குறாங்க? எப்படி இருந்தாலும் 500 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் 2 பேருக்கு. வாழ்வாதாரமே இந்த டூரிங்கை நம்பி தாங்க இருக்குது ஊட்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே தேயிலை அப்புறம் நிறையா ஃப்ரூட்ஸு இதெல்லாம் விளையுது தான். இருந்தாலுமே டூரிங்கில் தாங்க அதிக காசு இங்கே சம்பாதிக்கிறாங்க. அதனால எங்கே போனாலும் காசாக தான் இருக்கும். துளி துளியாக தான் வந்துட்டுருக்கு இப்போதைக்கு. பெருசாக வராமல் இருந்தால் சரி. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க சொல்லுவாருங்க. ஐயோ, மழை வேறு அதிகமாக வர மாதிரி இருக்கு. மழை வந்தாலும் நம்ம போகணுங்க. ஆனால் வீடியோ தாங்க எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கோப்ரோவில் உலாஞ்சி கேஸ் மாட்டிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அது வாட்டர் ப்ரூஃப் இல்லை. நான் சும்மாவே நம்ப மாட்டேன் வாட்டர் ப்ரூஃப்னா. இதில் உலாஞ்சி கேஸை வேற போட்டு. சியோ, மழை நிறையா வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், காட்டேஜ் மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருக்குது. நிறையா மழை வரக்குள்ளே எங்கேயாவது போகணுங்க. ஓ, இங்கே ரூம் ஸ்டே பண்ணோம்னா பயங்கரமாக இருக்குங்க. ஒரு வீடு தனியாக காட்டேஜ் மாதிரிங்க. காட்டேஜ்னால் ரொம்ப பெருசாக இருக்கும், இது சின்ன ஹோம், அவ்வளோதான். இப்போ வழியெல்லாம் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் என்ன, மழை அதிகமாக வருதுங்க. நனையாமல் எதுக்குள்ளேயா போயிடணும். நனைஞ்சிட்டோம்னா வச்சுக்கோங்க, நேற்றையும் நம்ம நனைஞ்சிட்டோங்க, ரொம்ப தனியாயிருச்சு. ஏதோ அங்கே 2 மணி நேரம் இருந்ததுனால காஞ்சிருச்சு. இந்த மழை வந்துருச்சுன்னா போதுங்க, ஃபுல்லாக குளிராயிரும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன தொல்லை, நம்ம நனைஞ்சிட்டோம்னா இதை விட குளிராக இருக்கும். நார்மல் குளிரை விட அதிகமாக தெரியுங்க நமக்கு. இடத்த பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குது. சொச்சோ, கொல்லுதையா அழகு. நிறையா மழை வராத வரைக்கும் நமக்கு தாங்க சேஃப்டி. நிறைய மழை வந்துருச்சுன்னா நம்மளால் போகவும் முடியாது, அப்புறம் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த கதையாயிரும். மலையில் ஓட்டுறக்கும் நல்லா தான் இருக்குது. இதோ இருக்குங்க கர்நாடகா பார்க்கு. இங்கே போகணுமா? இப்போது மழை வேற வருது. ஆஹா, இங்கே அந்த செடியை ஃபுல்லாகவே அவங்களே ஆல்ட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். நான் போய் காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு. அந்த செடி பயங்கரமாக இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். கர்நாடகாவிலேருந்து இங்கே எதுக்குங்க பார்க்கு? அதோட ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க போல். கர்நாடகா இங்கேருந்து பக்கம் தானங்க, அதனால் ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கேயே விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இங்கேயும் டோக்கன் வாங்குவாங்க. அதுவும் இல்லாமல் கேமரா காசு வாங்குறாங்கன்னு தெரியலிங்க. நம்ம கேமரா எடுத்து ஒழிச்சு வச்சுருவோம். அந்த ப்ரோ வேற பார்த்துட்டாரு கேமராவை. நம்ம கர்நாடகா பார்க்குள்ளே வந்துட்டோங்க. ஆனால் இங்கே கர்நாடகான்னு பேர் எதுக்காக வச்சாங்கன்னு தான் தெரில. இந்த ஊட்டிக்காரங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இது கர்நாடகான்னு எதுக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிலைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
அதோட ஞாபகார்த்தமாக இங்கே யாரோ தங்கியிருப்பாங்க, அதுக்காக வந்து இவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். கர்நாடகான்னு அதுக்கு தான் மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மெமோரியலும் இருக்கு இல்லைங்க, அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்கும், நமக்கு தான் தெரில போலைங்க. இங்கே என்ன இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வந்து அழகு தான். நமக்கு பின்னாடி இருக்கு பாருங்களேன், தெரியுதுங்களா? இந்த மாதிரி சும்மா சூப்பராக செதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த செடியெலாம் எப்படி தான் வளருன்னே தெரில. இதெல்லாம் எப்பயுமே வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா, அந்த செடியிலேருந்து ஒரு வழி மாதிரி போகுங்க. நம்ம என்ட்ரன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கேம் இருக்கும் இல்லைங்க, ஒரு சில மூவிலாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போகிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குங்க. அதில் போயிட்டோம்னா வச்சுக்கோங்க, எந்த வழியை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம எக்ஸிட் ஆகிற வழி எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க. அதே மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இங்கே என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே அதிகமாக இருக்காதுங்க. நம்ம கீழே தெரியுதுங்களாங்க, அங்கே தெரியுதா, அங்கே தாங்க நான் சொன்ன இடம் இருக்குது. அங்கே தாங்க நம்ம போய் பார்க்க போகிறோம். கீழே வந்து ஃபுல்லாக பார்க்கு மாதிரிங்க. எப்படின்னா நம்ம ஷூட்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்க, அதே மாதிரி இருக்குங்க. நம்ம வந்து ஃபோட்டோக்கெலாம் பயங்கரமாக எடுத்துக்கலாங்க இங்கேருந்து. அட இங்கே தண்ணியெலாம் வச்சுருக்காங்கப்பா. இங்கே எனக்கு தெரிஞ்ச ஊட்டியில் எங்கேயுமே ஃப்ரீ வாட்டரே பார்க்க முடியாதுங்க. ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் கூட அமௌண்ட்டு பே பண்ணி தாங்க தண்ணி வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஹாட் வச்சுருக்காங்க, கூலிங் வச்சுருக்காங்க, நார்மல் வச்சுருக்காங்க. பரவாயில்ல. இது மூலிமா என்ன தெரியுதுன்னா, கர்நாடகாக்காரங்க தான் தண்ணி தர மாட்டுறாங்க, ஆனால் கர்நாடகா பார்க்லையாச்சும் தண்ணி தராங்களே, பரவாயில்லைங்க. இதுக்கு மேலே ஒரு வீடு தெரியுதுங்களாங்க, அதில் வந்து அந்த பூச்செடி எல்லாமே மேலே வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போகிறதுக்கு அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே பூச்செடி தாங்க. இங்கே வந்து அந்த மண், சாணம் எல்லாமே வச்சுருக்காங்க உரம் போடுறதுக்கு. இந்த இடம் சூப்பராக இருக்கு இல்லைங்க, உட்காருக்கு இவ்வளோ பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. என்ன ஒரு இது மட்டும் தான் உடஞ்சிருச்சு, பரவாயில்ல, ஆனால் சூப்பராக அழகாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க இந்த இடம், அல்டிமேட்டாக இருக்குது. நான் ஒரு இடம் சொல்லியிருந்தேங்களே, நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. பயங்கரமாக இருக்கும், என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குங்க. இந்த பொம்மையை பாருங்களேன், எப்படி க்ரியேட்டிவிட்டியாக உருவாக்கியிருக்காங்கன்னு. செம்ம இல்லைங்க, சூப்பர். இந்த அளவுக்கு எப்படி தான் இந்த மரம் வளருதுன்னே தெரியலைங்க. மரமாக இது செடியா என்னன்னே தெரில. இதுக்கு தாங்க இந்த இடமே ஃபேமஸ்ஸு. சுற்றி பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்குது. இந்த செடியில் வந்து அப்படியே பாலாக போதுங்க. அந்த ஹைடிங் கேம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க, அந்த வழி என்ட்ரன்ஸ் இங்கே தாங்க இருக்குது. ஓ தரமாக இருக்குது, இங்கே பாருங்க. வாவ், இதுக்குள்ளே தாங்க கேம் மாதிரி. எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த வழி. இது எனக்கு தெரிஞ்ச மரம் தான் இவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக செஞ்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேஃபில் இருக்குது. இதுக்கு தாங்க ஃபேமஸ் இந்த இடம், கர்நாடகா பார்க். இதுக்காக தான் நம்மளும் வந்தது. இப்போ வழியை பாருங்கள், பார்த்தெல்லாம் சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ இந்த வழியை பாருங்களேன், அப்படியே குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வாவ், பார்த்தீங்களா, எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்காங்க. இதாங்க கேம் மாதிரி. எதுக்குள்ளே போகிறோம், எங்கே போகணும்லாம் தெரியாது, நம்ம மட்டும் போய்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சி வந்தால் சரி. ஃபுல்லாக மரம்தான். நான் எதுக்குள்ளே வந்தேனே தெரில. இப்போது அதே வழியில் போச்சோன்னா நான் போயிடுவேன். வேறு லெவலில் இருக்கு இல்லைங்க, இப்போ அல்டிமேட்டாக இருக்குது.
நான் சொல்லலைங்க, இதில் ஹைடு கேம் மாதிரிலாம் விளாட்லாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்துட்டோம்னா வச்சுக்கோங்க, இதுக்குள்ளே தள்ளி விட்ருணும், போடா தொலைடா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்ருணும். அந்தளவுக்கு இருக்குது. இதில் கண்டுபிடிச்சி வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போலைங்க. நமக்கு பின்னாடி தெரிய ஃபால்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இல்லைங்க. வா, இதுக்குள்ளே வந்து மீன்லாம் வளர்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ரோப்பாக போட்டிருக்காங்க. அது வந்து எதுக்குன்னு தெரில, ஆனால் மீன்லாம் சூப்பராக இருக்குங்க. அது பக்கத்தில் அந்த பாலத்துக்கிட்ட நான் போய் காட்டுறேன் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது மீன்லாம். நான் சொன்னேன்லைங்க, இங்கே வந்து ஃபுட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இங்கே வந்து நிறையா நிற்கிது. இங்கே எவ்வளோ ஃபிஷ் இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ எல்லாம் இங்கே வந்து ஃபுட்டு போடுவாங்க, அதனால வந்து இங்கேயே நிற்கிது. என்கிட்ட தான் எதுவும் ஃபுட்டு இல்லையே, எல்லாம் கலராக இருக்கு. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேங்க, எல்லாமே வளர்க்குற மீன். இந்த மாதிரி மீசக்கார நண்பர் இருக்காங்க, மீசை வச்ச மீன்லாம் இருக்கான். இப்போ இவ்வளோ ஃபிஷ் வளர்க்குறாங்க, பயங்கரம் தான். ஃபுட்டெல்லாம் எப்போ போடுவாங்கன்னு தெரியலைங்க. நமக்கு மேலே ஒரு பாலம் தெரியுது பாருங்கள், அடுத்து அங்கே தாங்க போகிறோம். இப்போ அதுலேருந்து வியூ பார்த்தா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரி வாங்க போகலாம். இந்த பாலத்துக்கு வர வழி அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் தெரியாதனமாக இந்த வழியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தா இந்த வந்து கம்பி மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. நம்ம தாண்டி குதிச்சிடலாம், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இறங்கி இங்கே ஒரு பாதை வருது இல்லைங்க, இதில் வந்து வந்துட்டோங்க. இதுக்கு வந்து எதுவும் படிக்கட்டெலாம் கட்டலைங்க. இங்கே ஒரு கம்பி வருது பாருங்களேன், 2 கம்பி, அந்த வெயிட்டில் தான் இது பிடிச்சிருக்குங்க. இங்கே தெரியுதுங்களா, மேலே போகிற கம்பி ஃபுல்லாக அந்த வெயிட்டில் தான் பிடிச்சிருக்கு. கீழே வந்து 2 பில்லர் கொடுத்துருக்காங்க. இதுலேயே சொல்லி எச்சரிக்கைன்னு போட்டிருக்காங்க பாருங்களேன், குதிக்கக்கூடாது ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பார்த்து சேஃப்டியாக தாங்க போகணும். அதில் எச்சரிக்கைன்னு சொல்லி போட்டிருந்தா இல்லைங்க, ஆட்டக்கூடாது குதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது எதனால சொன்னாங்கன்னு இப்போ தாங்க புரியுது. இதில் வந்து ஒரு 3 பேர் தாங்க போயிருப்பாங்க. அப்படியே பாலமே ஆடுது. எங்கடா ஆடுதுன்னு பார்த்தா ஃபுல்லாகவே ஆடுதுங்க. சரியான அட்வென்ச்சராக இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு 10 பேர் நம்ம பசங்க கூடலாம் வந்தோம்னா கண்டிப்பாக இவங்க எதாவது பண்ணிடுவாங்க. பாலத்தோடு குதிக்க வேண்டியதுதான். மேலேருந்து பார்க்கும்போது வியூ நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வா, பயங்கரமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இந்த பாலம் வந்து இதோட எண்டு. அதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க, தாஜ்மஹால், குட்டி தாஜ்மஹால் மாதிரி மேலே உள்ள இது மாதிரி இருக்குங்க. இதில் நம்ம நடக்கும் போதே சவுண்டு கேட்குங்க. நான் ஒருத்தர் நடக்கிறனால இப்போ சவுண்டு கேட்கல, இதுக்கே கேட்குது. இது இப்படி வளைஞ்சு நிற்கிறதுக்கு காரணம் இவன் தாங்க. இவன் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. கலண்டு அப்படியே விழுந்துடும். ஒரு 100 பேர்லாம் போனோம்னா இதெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருங்க. மழை வந்து நம்மளை ரொம்ப பிடிச்சிருச்சு போல். மழை வந்துக்கிட்டே இருக்குங்க. சரி சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணுங்க. மறுபடியும் மழை வந்துச்சுன்னா நனைஞ்சிட்டுலாம் போக முடியாது. அதனால் சொல்லிட்டு தான் சீக்கிரமாக வந்துட்டேங்க. போயிட்டு பைக் எடுத்துகிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. சரியான மழை இங்கே. எப்பா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் மேலே இங்கே தாங்க இருந்திருப்போம். நம்ம எப்போயோ வந்தது, மணி பாருங்கள் இப்போ வந்து 4 ஆக போகுது. சரியான மழைங்க. நம்ம எப்போயோ கவர் பண்ண வேண்டியது, ஆனால் இந்த மழை வந்து நம்மளை ஊட்டியை வந்து கவர் பண்ண விடாது போலைங்க. என்னடா சோதனை. இங்கே மலைக்கு ஒதுங்குறதுக்கு கூட ஒரு இடம் கூட இல்லைங்க. நான் கரெக்டாக மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன் இல்லைங்க, அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக மழை பிடிச்சிருச்சு. நானும் வண்டி பக்கத்தில் நின்று பார்த்தேன், ரொம்ப நனைஞ்சிட்டேங்க. அதுக்கப்புறமா தான் அந்த கர்நாடகான்னு எழுதியிருக்கு இல்லைங்க, கர்நாடகான்னு அந்த ஆர்ச் இருக்கு இல்லைங்க, அது கீழே நின்றுட்டேன். இப்போ நம்ம வந்து அடுத்தது தாவரவியல் பூங்கா போகலான்னு தாங்க இருந்திருந்தோம். அங்கே போயிட்டு வந்து கோத்தகிரி போயிடலான்னு நினச்சோம். ஆனால் இந்த மழைனால எங்கேயுமே போக முடியாது பிள்ளைங்க.
இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. மறுபடியும் ரூமு அதே ரூம் போய் எடுத்துடலாமா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரிலைங்க. அவர் கேட்டார் திரும்ப வருவீங்களா ப்ரோ அப்படின்னு. நான் வேறு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரூமு இருக்குமா வேறு என்னன்னு தெரிலிங்க. அப்பா மிஸ்டாக பாருங்க. வாவ் அடாடாடாடாடா என்ன அழகையா. அப்பா இந்த மழை பெஞ்சாதாயா ஊட்டி மாதிரியே இருக்கு. என்ன நமக்கு மழை பெஞ்சா நனைஞ்சிருவோம். நம்ம எந்த இடத்துக்குமே போக முடியாதுங்க. கோப்ரோலெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி போட்டாலும் அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. ஆனால் சர்ச்சா இது சுடுகாடாங்க இவ்வளோ இருக்குது. எப்பா பயங்கரமாக இருக்கு இல்லைங்க, படத்தில் வர மாதிரியே. அந்த மலை வரைக்குமே இருக்குங்க. சர்ச்சு பக்கத்துலேயே புதைப்பாங்க போல். ஒரே யோசனையாகவே இருக்குங்க. ரூம் எடுக்கலாமா என்ன பண்ணலாம் இல்லை போயிடலாமா என்னன்னே தெரியலைங்க. வேறு வழியே இல்லை, இங்கே தாங்க தங்கி ஆகணும். அந்த ப்ரோ பார்ப்பார் என்னையா மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு. ஆமாம் அப்புறம் வேறு வழி. மறுபடியும் நம்ம ரூமுக்கே வந்துட்டோங்க. நம்ம ரூம்னு சொல்கிறத விட நம்ம வீடுன்னே சொல்லாங்க. ஏன்னா நம்ம வந்து 3 நாள் இங்கேயே தங்கிட்டோங்க. என்ன ராசினே தெரில, எங்கே போய் சுற்றி அடித்து வந்தாலும் இங்கேயே வந்துடுறோங்க. இன்றைக்கி வந்து மழைனால தாங்க, நேற்றையும் மழைனால தான் வீடியோ பண்ண முடியல, இன்றைக்கும் மழைனால தாங்க வீடியோ பண்ண முடியல. இன்றைக்கி எங்கே போயிருந்தோம்னா போட் ஹவுஸ் போனோம் இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா பார்க் போனோம். கர்நாடகா பார்க்கில் வந்து செம்ம மழைங்க. எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் விடாமல் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க. ஆனாலும் நம்ம பைக் எடுத்தோம், அதுக்கப்புறமும் தூரிகிட்டே தான் இருந்துச்சு. நம்ம கோப்ரோலே தெரிஞ்சிருக்குங்க, தூரிகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து சரி நம்ம பொட்டானிக்கல் கார்டன் வந்து இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடலான்னு யோசிச்சாங்க. போயிட்டு சாப்பிட்டு வரக்குள்ளே இங்கே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மழைனாலே ஸ்பாயில் ஆயிடுச்சுங்க நம்ம வீடியோலாம் எடுக்கிறதெல்லாம். சரி என்ன பண்ணுறது, எல்லாமே இயற்கை தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம முந்தா நேத்தியே வந்து கோத்தகிரி போக வேண்டியதுங்க. கோத்தகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் நேரம். இப்போது வந்து 3 நாளுமே ஊட்டியில் தாங்க இருப்போம். அதனால கோத்தகிரி வந்து நாளைக்கு போகலான்னு இருக்கேன். கோத்தகிரி போகலாமா இல்லை குன்னூர் போயிடலாமா என்னன்னு தெரிலங்க. ஏன்னா இன்னும் யோசிக்கலைங்க. ஏன்னா கோத்தகிரி போயிட்டு நம்ம ரிட்டன் வந்து குன்னூர் தாங்க போகணும். குன்னூர் வந்து ரொம்ப சுத்து. இல்லைனா நம்ம குன்னூரே போயிட்டோன்னா இங்கேருந்து பக்கம் தாங்க குன்னூர். சரியாக எப்படின்னு ஐடியா தெரில. ஆனால் நாளைக்கு கன்ஃபார்மாக போயிடுவோங்க. ஏதோ ஒரு பிளேஸ்க்கு வந்து கண்டிப்பாக போயிடுவோங்க. நாளைக்கு வந்து அந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கோத்தகிரி போனாலும் சரிங்க, குன்னூர் போனாலும் சரிங்க, ஏதோ ஒரு பிளேஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோங்க ஃபுல்லாக. காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மதியத்துலேருந்து ஒரு 12-1 மணி போல் வந்து அப்படியே டல்லாகிடுது. மேகலாம் வந்து டல்லாகிடுதா, அதுக்கப்புறமா மழை ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. அதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் மழை வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப. ஏதோ ஓரளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க, உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேரை தட்டி விட்டிங்கன்னா நானும் ஹாப்பி, நீங்களே ஹாப்பிங்க. இனிமேல் வர வீடியோலாம் தரமாக இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தாங்க நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வளர்ந்து வந்துட்டுருக்கோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ண தாங்க நம்ம வந்து மேலே வர முடியும். அதனால தாங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் யார் பைக் ஓட்டினாலும் மறக்காமல் ஹெல்மெட் போடுங்க. ரோட்டில் கவனம் இருக்கட்டும், கையில் வேக்கிற இருக்கட்டும், தலையில் ஹெல்மெட் இருக்கட்டும். ஹெல்மெட் முக்கியம் பிகிலே. ஓகே பாய்.